2.08 கிலோமீட்டர் நீள புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழர் பாரம்பரிய பட்டு வேட்டி சட்டை அணிந்து பச்சை கொடி காட்டி தொடங்கி வைத்தார். பாம்பன் பாலம் தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் காட்டுகிறது. ராமேஸ்வரத்தில் புதிய பாலத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி பெருமிதம். Similarly, the new Pamban bridge to Rameshwaram brings technology and tradition together. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்ததை விட திமுக அரசுக்கு கூடுதலாக 3 மடங்கு நிதியை தற்போதைய மத்திய அரசு வழங்கியுள்ளது. நிதி அளித்தும் சிலர் அழுது கொண்டே இருப்பதாகவும் அவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. जब इंडी अलायंस की सरकार थी, डीएमके उस सरकार में विराजमान थे, तब जितना पैसा मिला उससे 3 गुना मोदी सरकार ने दिया है. தமது அரசில் தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்துள்ளதாக பிரதமர் பெருமிதம். ஏழை மாணவர்கள் கற்கும் வகையில் மருத்துவ படிப்பை தமிழ் மொழியில் கொண்டு வருமாறு வேண்டுகோள். एब्रॉड जाने की मजबूरी ना रहे. बीते सालों में तमिलनाडु को 11 नए मेडिकल कॉलेज मिले हैं. கடந்த 10 ஆண்டுகளில் 3700 தமிழக மீனவர்கள் இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் மத்திய அரசின் நடவடிக்கையால் 600 மீனவர்கள் விடுதலையானதாக பிரதமர் பெருமிதம். आपकी रक्षा सुरक्षा की भी चिंता है. भारत सरकार फिशरमैन के हर संकट में उनके साथ खड़ी है. बीते 10 साल में 3700 से ज्यादा फिशरमैन श्रीलंका से वापस लौटे हैं. 600 से अधिक फिशरमैन तो पिछले 1 साल में फ्री हुए हैं. பிரதமர் மோடி திறந்து வைத்ததும் புதிய தூக்கு பாலத்திற்கு அடியில் கடந்து சென்ற கடலோர காவல் படையின் ரோந்து கப்பல். தேசிய கொடியை அசைத்தவாறு சென்ற வீரர்களுக்கு பிரதமர் மோடி கையசைத்து மகிழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. சாலையின் ஓரம் நின்று ஆரவாரத்துடன் ஆதரவு தெரிவித்த தொண்டர்கள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. கோவில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு.
அயோத்தியில் ராமரின் நெற்றியில் சூரிய திலகம் பட்ட அதே வேளையில் ராமர் பாலத்தையும் கண்டு தரிசனம். இலங்கையில் இருந்து திரும்பிய போது வான்வழியாக தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்ததாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பாம்பன் பாலத்தின் சிறிய பழுது என புகார். பிரதமர் மோடி திறந்து வைத்த சிறிது நேரத்திலேயே பழுது என்றதால் அதிர்ச்சி. நீட் விலக்கிற்கு பின்புதான் பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என இபிஎஸ் அறிவிப்பாரா என்று முதலமைச்சர் கேள்வி. விரைவில் பதில் கிடைக்கும் என எக்ஸ் தளத்தில் வீடியோவை பகிர்ந்த நம்பிக்கை. தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்றும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறது தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்க. நாடாளுமன்றத்தில் ஜனநாயக விரோதமாக நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட அன்று காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்ல, திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடருவோம்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன். நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு தமிழகத்தின் குரல் நசுக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்க போகுது. மக்கள் தொகையை பல்வேறு பல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை பெரிய அளவில் இழக்க நேரிடும். நீலகிரி மாவட்டம் காக்காத்தோப்பில் 353 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீலகிரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தோடர் இருளர் இன மக்கள் வரவேற்பு. பாரம்பரிய நடனமாடியும் பரிசுகள் வழங்கியும் வரவேற்று மகிழ்ச்சி. கோவை கொடிசியா அரங்கில் 16,000 பேர் வள்ளி கும்மி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மா. சுப்பிரமணியன், ராசா எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. தமிழ்நாடு
தமிழ்நாடு முழுவதும் பிரதமர் மோடியின் வருகைக்கு காங்கிரசார் எதிர்ப்பு. தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்வதாக முழக்கமிட்டு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம். இலக்கை நோக்கி பயணிக்கும் தனக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் நாத்தாக்க கட்டாயம் தனித்துதான் போட்டி என்றும் சீமான் திட்டவட்டம். இறங்கி களத்தில் வேலை செய்வேன். திரும்ப திரும்ப சுரங்கலுங்க. நான் என் பயணத்தை என் கால்களை நம்பி தான் நான் தொடங்கியிருக்கேன். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. ஏன்னா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் கால்கள் பயணிக்கிறது. அதனால சந்திச்சேன்னு சொல்றேன், சந்திச்சுட்டு சொல்றேன். சென்னையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் சந்தித்ததாக வெளியான தகவலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மறுப்பு. தமிழ்நாட்டுக்கு விரோதமான பாஜகவுடன் ஒருபோதும் சேரமாட்டேன் என்று திட்டவட்டம். ஒரு காலத்திலும் நான் மனிதர்களோ விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகின்ற அடுக்கடுக்கா தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு துரோகம் இழுக்கிற ஒன்றிய மதவாத பாரதிய ஜனதா அரசுடன் ஒருபோதும் நான் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகளை பிரிக்க பாஜக பரப்பிவிடும் பொய் செய்தி. நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக வெளியான செய்தி குறித்து தவாக தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறேன். நான் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று காலையிலிருந்து நான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் என்று உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி வெளியிடுவதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்தின் 16 மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. புதிய மாநில தலைவர் நியமனம், சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக விவாதம். தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலைதான் மீண்டும் தலைவர். மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி உறுதி. அண்ணாமலை மீண்டும் தலைவராவார் என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கின்ற தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கும் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் போட்டியில் தாம் இல்லை என அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த போது உறுதி. அப்படியாங்கண்ணா, அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா அப்புறம் எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க சொல்லுங்க அண்ணா. எங்க இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன், உங்களை பார்க்கத்தான் போறேன், கருத்துக்களை பேசத்தான் போறேன். என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். தென் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 2 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம். சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக MA பேபி ஒருமனதாக தேர்வு. கேரளாவில் 2006-2011 காலகட்டத்தில் முன்கல்வி அமைச்சராக பதவி வகித்தவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட MA பேபிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டாட்சி தத்துவத்துடன் இணைந்து பயணிக்க விரும்புவதாக X தளத்தில் பதிவு.
சிபிஐஎம் அரசியல் விவகாரத்துறையில் 18 பேரும், மத்திய குழுவில் 84 பேரும் நியமனம். மத்திய குழுவில் நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களில் 20% பெண்கள் என்று தகவல். தமிழகத்தில் வேளாண் துறை ஆண்டு வளர்ச்சி 0.15% வீழ்ச்சி என அன்புமணி குற்றச்சாட்டு. 60% மக்களின் பங்களிப்பு வெறும் 10% என்றால் உழவர்கள் எவ்வாறு முன்னேற முடியும் என்ற கேள்வி. கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டவர்களுக்கு தக்க பதிலை அதிமுக பொதுச் செயலாளர் EPS அளிப்பார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திட்டவட்டம். ஒரு கட்டுப்பாட்டிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இருக்கிறது அவர் பொதுச் செயலாளர். அதையும் மீறி சென்று பார்ப்பவர்களை பற்றி நாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அப்படி செல்கிறவர்களுக்கு தக்க பதிலை பொதுச் செயலாளர் தருவார்.